கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 7/6/2024 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பன், இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நன்மையும் கிருபையும் விடுதலையும் ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோசம் விலைக்கு அவரை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். என் தேவனுடைய கரம் நன்மையை தருவதாக ஆண்டவரை கிருபையினால் இவருடைய வாழ்க்கையை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, நன்மை கொடுங்க தகப்பனே. சங்கீதம் 37:40 படி கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார் என்று சொல்லி எழுதியிருக்கக்கூடிய வார்த்தையின்படி எப்போதும் இவருக்கு உதவி செய்து சகலத்திலுமே விடுதலை கொடுத்து நன்மை கொடுங்க. இவரோட பேரை பெருமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்பு கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 7/6/2024 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக நம்முடைய சமூகத்தில் வருகிறனப்பா. தேசத்தை நம்முடைய நன்மை நாளில் நீர் திருப்தியாக்கும்படியாக ஜெபிக்கிறபடி கிருபையும் கோலும் கைத்தடியும் ஆண்டவரே தேசத்தை தேற்றுவதாக நன்மைக்குள்ளாக ஆண்டவரே தேசத்தை நீர் நடத்தும்படி ஜெபிக்கிறேனப்பா. பஞ்சமோ பட்னியோ ஒரு நாளும் தேசத்தில் வராதபடி நீர் வெளியே அனுப்பீராக. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்பு கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரை, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.